வெல்கம் டு இன்சைட் அண்ணனிங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பவர் பிஐயில் ஒரு சின்ன டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ணி அதை எப்படி அனலைஸ் பண்ணலாங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு. ஓகேங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பவர் பிஐ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பவர் பிஐ பேசிக்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்து இதை பார்க்காங்க, சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன டேட்டா செட் இம்போர்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆன பிறகு என்ன பண்ணணும்னா, இங்கே இருந்தும் எக்ஸல்லிருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டேரெக்டாக பிளாங்க் ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணுங்கள், சரிங்களா? பிளாங்க் ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ரிப்போர்ட் வியூ, சரிங்களா? அதாவது ரிப்போர்ட் வியூனா இங்கே தான் சார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு பிறகு வந்து இது டேபிள் வியூ. டேபிள் வியூவில் வந்து நீங்கள் என்ன டேட்டா செட் உள்ளே இம்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டா செட் இங்கே தான் ஷோ ஆகும், சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த வந்து மாடல் வியூ. இந்த மாடல் வியூவில் என்னென்னா, நம்ம ரெண்டு ஷீட் இருக்குது, இல்லைனா 3 ஷீட் இருக்குன்னா அந்த 3 ஷீட்டுக்குள்ள கனெக்ஷன்ஸை நம்ம இங்கே தான் கொடுக்கணும், சரிங்களா? இதுதான் டேட்டா மாடலிங்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா மாடலிங்கை இந்த மாடல் வியூவில் தான் நம்ம பண்ணணும், சரிங்களா? அதையும் எப்படி பண்ணலாங்கிறத இதில் சொல்லித்தரேன், சரிங்களா? ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம டேட்டா உள்ளே இம்போர்ட் பண்ணணும், சரிங்களா? பொதுவாக டேட்டாஸுங்கிறத நம்ம எதில் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம், சரிங்களா? சிலர் எக்ஸலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், சிலர் எஸ்கியூஎல் சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, சரிங்களா? இப்படி நிறைய மல்டிபிள் சோர்ஸஸில் இருந்து நம்மளால் பவர் பிஐயில் டேட்டாஸை உள்ளே இம்போர்ட் பண்ண முடியும், சரிங்களா? இப்போதைக்கு நான் சிம்பிளாக வந்து எக்ஸல் ஒர்க் புக்கில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு சொல்லித்தரதுக்காண்டி ஒரு சிம்பிளான டேட்டா செட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு எங்கே போயிடும்னா எக்ஸல் ஷீட்டுக்கு போயிடும், சரிங்களா? எங்கள் எக்ஸல் ஷீட்டில் என்னென்ன ஃபைல் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் அதில் என்ன ஃபைல் வேணுமோ அதை கிளிக் பண்ணி உங்களால் டேட்டாஸ் உள்ளே இம்போர்ட் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ எஸ்கியூஎல் சர்வரில் உங்கள் டேட்டா செட் இருக்குன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக எஸ்கியூஎல் சர்வரில் போய் எஸ்கியூஎல் ஃபைலில் எதெல்லாம் டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் இது வந்து இம்போர்ட் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ண முடியும், சரிங்களா? இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் டேப்பில் எக்ஸல் ஒர்க் புக்குன்னு கொடுத்துருப்பாங்க, ஒன்லே கேட்டலாக், எஸ்கியூஎல் சர்வர். இது எல்லாமே நம்ம ஏதாவது டேட்டாஸை இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸஸ் தான், சரிங்களா? இப்போது ஆனால் நம்ம டேரெக்டாக எப்படி பண்ணலாம், இப்போ கெட் டேட்டான்னு இருக்கு இல்லையா, இதில் இன்னும் கொஞ்சம் கூட ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள். எக்ஸல் ஒர்க் புக்காக இருந்தாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம், பவர் பிஐ செமட்டிங் மாடல்ஸாக இருந்தாலும் உங்களால் உள்ள பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்களா நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே உள்ளே இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸல் ஒர்க் புக்கில் இருந்தால் நம்மளால் டேட்டாஸை இம்போர்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? அப்போ என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸல் ஒர்க் புக்கை கிளிக் பண்ணுறோம். இங்கே எங்கேயும் கிளிக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இங்கே தான் கிளிக் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எக்ஸலாக இருந்தால் இங்கே டேரெக்டாக கிளிக் பண்ணி போயிருக்கலாம். இப்போ நான் இதில் கிளிக் பண்ணுறேன், அவ்வளோதான், சரிங்களா? இப்போது நான் பவர் பிஐ சிம்பிள் டேட்டா செட்னு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் உள்ள லோட் ஆகும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நேவிகேட்டர்னு ஒரு இது ஓப்பன் ஆகும். இந்த நேவிகேட்டரில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் என்னுடைய இந்த ஒர்க் புக்கில் 2 டேபிள் இருக்கிற, அதாவது 2 ஷீட் இருக்குது, சரிங்களா? ஒன்று ப்ராடக்ட்ஸ், இன்னொன்று சேல்ஸ் அப்படிங்கிற 2 ஷீட்டு என்னுடைய எக்ஸல் ஒர்க் புக்கில் இருக்குது. அப்போ 2 டேபிளையும் நம்ம என்ன பண்ணலாம், டிக் கொடுத்துக்கோங்க. 2 டேபிள் நமக்கு வேணும். அப்போ டிக் கொடுத்துட்டு இங்கே லோடாக ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு கேட்கும், சரிங்களா? நம்ம லோடு கொடுத்துக்கோங்க. இப்போ லோடு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும், சரிங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து இந்த டேட்டாஸ் வந்து லோட் ஆகிடுச்சு, சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இன்டர்ஃபேஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து ரிப்போர்ட் வியூ. நான் முதல்ல சொல்லிட்டேன், இது ரிப்போர்ட் வியூ. அப்போ தான் ரிப்போர்ட் வியூவில் நம்ம இது வரைக்கும் எந்த விசுவலைசேஷனையும் நம்ம ஆட் பண்ணல, அதனால் என்னதான் இருக்கும், பிளாங்காக தான் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸுக்கு தனி வீடியோ போடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன். இந்த விஷுவலைசேஷனை தான் நம்ம இங்கே ஆட் பண்ணணும். அடுத்தது ஒரு இது இருக்குது பாருங்கள், இது டேட்டா. இப்போ உள்ள என்னெல்லாம் டேட்டா உள்ள லோடாக இருக்குங்கிறது தான் இதில் காணிக்கும், சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்னு ஒரு டேபிள் லோடாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே இத்தனை கேட்டகரி இருக்குது. சேல்ஸ்னு ஒரு டேபிள் லோடாக இருக்குது, அதுக்குள்ளே இத்தனை கேட்டகரி இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த டேட்டாஸை நம்ம எங்கே போய் விஷுவலாக பார்க்க முடியும்னா, இதில் பக்கத்தில் நான் சொன்னேன் டேபிள் வியூன்னு, இந்த டேபிள் வியூவில் போனீங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸை விஷுவலாக பார்க்கலாம், சரிங்களா? பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டேபிள் தான் இது. இதில் என்னெல்லாம் இருக்குது, ப்ராடக்டோட ஐடி இருக்குது, ப்ராடக்ட் நேம் இருக்குது, கேட்டகரி இருக்குது, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த டேபிள் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த சேல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஐடி கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் ஐடி கொடுத்துருக்காங்க, என்ன ரீஜன் கொடுத்துருக்காங்க, சவுத்தா ஈஸ்டான்னு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குங்கிற அமௌண்ட்டையும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ அடுத்தது ஒரு வியூ சொன்னேன், இப்படி தான் ரிப்போர்ட் வியூ பார்த்துருவோம். ரிப்போர்ட் வியூவில் இது வரைக்கும் ஒன்றுமே ஆட் பண்ணல, அதனால் அது பிளாங்காக இருக்குது. டேபிள் வியூவில் நம்ம டேட்டாஸை விஷுவலாக பார்க்க முடியும். அப்போ நம்ம வந்து அதையும் பார்த்தாச்சு. அடுத்தது மாடல் வியூ. மாடல் வியூவில் பார்த்தீங்கன்னா
டேட்டா மாடலிங் சொல்லியிருந்தேன். அப்போ தானே ஒவ்வொரு 2 டேபிளுக்கும் கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா அதுவே கனெக்ஷன் கொடுத்துட்டு சரிங்களா. பவர் பிஐ வந்து ரொம்பவுமே இன்டெலிஜென்ஸ் சரிங்களா. அது ரொம்பவே இன்டெலிஜென்ட்டு. அது நம்ம கனெக்ஷன் கொடுக்காட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக அதால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் சரிங்களா. இப்போ வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் ஐடியும் அது என்ன பண்ணிடுச்சு, கனெக்ட் பண்ணிடுச்சு சரிங்களா. நம்மளும் கனெக்ட் பண்ணவே இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணிடுச்சு. சப்போஸ் அது கனெக்ட் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ணணும் சரிங்களா. இப்போது இதை நான் வந்து டிலீட் கொடுக்குறேன் ஓகேங்களா. டிலீட் கொடுத்தா அந்த கனெக்ஷன் ரிமூவ் ஆயிரும் ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் கனெக்ஷன் கொடுக்குறேன். நம்ம மேனுவலாக எப்படி கொடுக்கலாம்னா இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட் ஐடி எடுத்து டேரக்ட் என்ன பண்ணிக்கணும்னா இந்த ப்ராடக்ட் ஐடி கிட்ட இப்படி கொண்டு விட்டுட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது காணிக்கும். ப்ராடக்ட் ஐடி கனெக்ட் ஆகிருக்கு. many to 1 சரிங்களா. many to 1 1 to many இதெல்லாம் நிறைய இருக்குது. அது வர வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக்ஸில் தேவையில்லை சரிங்களா. இப்போ சேவ் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இது என்ன பண்ணிட்டோம்னா கனெக்ஷன்ஸை மேக் பண்ணுறோம் சரிங்களா. இப்படி தான் கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணணும். ஆனால் அதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா எதுக்கு இந்த கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணுறோங்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இப்போ நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு டெமோ கொடுக்குறேன். இப்போது ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா இந்த கனெக்ஷனை டெலீட் பண்ணி விட்றேன் சரிங்களா. தேவையில்ல கனெக்ஷன் தேவையில்லைன்னு சொல்லி ரிலேஷன்ஷிப்பை டெலீட் பண்ணி விட்டாச்சு சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ரிப்போர்ட் வியூ போகிறேன். ரிப்போர்ட் வியூவில் நம்ம எந்த வித டேபிளுமே எந்த வித சார்ட்டுமே ஆட் பண்ணல சரிங்களா. ஆனால் நான் இப்போ சிம்பிளான ஒரு சார்ட் ஆட் பண்ண போகிறேன் சரிங்களா. ஒரு ஸ்டாக் பார் சார்ட் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து இதை கிளிக் பண்ணுறேன் சரிங்களா. கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இதில் வந்து அந்த சார்ட் வந்து இப்படி தான் வந்து ஷோ ஆகும் சரிங்களா. ஏன்னா நம்ம இப்போ எந்த ஃபீல்டுமே சேர்க்கல சரிங்களா. இந்த விசுவலைசேஷன் கீழே நமக்கு கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இது ஒய் ஆக்சிஸ் இல்லையா, அதாவது வெர்டிக்கலாக இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த ஒய் ஆக்சிஸில் எனக்கு என்ன ஃபீல்டு வேணும், நான் இப்போ என்ன ஃபீல்டு போட போகிறேன்னா ப்ராடக்ட் நேம் இருக்கு இல்லையா, அதாவது ப்ராடக்ட் டேபிளில் ப்ராடக்ட் நேம் எடுத்து என்ன போகிறேன்னா ஒய் ஆக்சிஸில் போட போகிறேன் சரிங்களா. அப்போ ஒய் ஆக்சிஸில் போட்டோடனே இங்கே ப்ராடக்ட் நேம் ஏதாவது ஷோ ஆகுதா, ஷோ ஆகலை. ஏன்னா நம்ம வேல்யூஸ் கொடுக்கல. இப்போ ஒய் ஆக்சிஸில் வேல்யூஸ் கொடுத்தா தான் அந்த பார் வந்து கிரியேட் ஆகும் சரிங்களா. இல்லை சாரி, எக்ஸ் ஆக்சிஸில் வேல்யூ கொடுத்தா தான் நமக்கு அந்த பார் கிரியேட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். என்ன வேல்யூஸ், சேல்ஸ் தான் வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். இந்த சேல்ஸ் அமௌண்ட் எடுத்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஆக்சிஸில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார் கிரியேட் ஆகிடுச்சு. நம்மளுடைய ப்ராடக்ட் நேமும் ஷோ ஆகிடுச்சு. சேரு, லேப்டாப், ஃபோன், சோஃபா, டேபிள், டேப்லெட், இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதனுடைய சேல்ஸ் அமௌண்ட்டும் ஷோ ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் ஒன்று நோட் பண்ணி பாருங்கள், எல்லா பாருமே சேம் ஹைட்டில் தான் இருக்குது பாருங்களேன். சேம் ஹைட்டில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இப்போது டேபிள் வியூவில் போய் பாருங்கள், ஒவ்வொரு சேல்ஸ் அமௌண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேல்ஸ் அமௌண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம ரிப்போர்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாருமே சேம் ஹைட்டில் தான் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சரிங்களா. இப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் உள்ள வேலையை காட்டுது. என்னென்னா இப்போ இந்த டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிள் வியூவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டேபிள் வியூவில் நான் இப்போ இதில் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் எதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன், எந்தெந்த ஃபீல்டு எடுத்து போட்டிருக்கேன்னா இந்த ப்ராடக்ட் நேம் எடுத்து ஒய் ஆக்சிஸில் போட்டிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து ப்ராடக்ட் நேம் எடுத்து ஒய் ஆக்சிஸில் போட்டிருக்கேன். செகண்ட் டேபிள்லேருந்து சேல்ஸ் அமௌண்ட்டை எடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிருக்கேன். அப்போ இந்த 2 டேபிளுக்குமே கனெக்ஷன் கிடையாது, ஏன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் கொடுக்கல சரிங்களா. அப்போ இந்த டேபிள் என்ன இருக்குன்னு இந்த டேபிளுக்கு தெரியாது சரிங்களா. அப்போது 2 டேபிளுக்குமே எந்த வித கனெக்ஷனுமே இல்லை. பவர் பிஐக்கும் தெரியாது. நம்ம கனெக்ஷன் கொடுத்தா தான் 2 டேபிளுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு அதுக்கு தெரியும், அதுக்குமே தெரியாது சரிங்களா. அப்போ என்ன நடக்குதுன்னா இது ஒரு தனி ஃபீல்டு ஆக்ட் ஆகுது, இது ஒரு தனி ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த டேபிள் வியூவில் பாருங்கள், இங்கே சேல்ஸ் அமௌண்ட் இருக்குது இல்லையா, இங்கே சேல்ஸ் அமௌண்ட் இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நேம் இருக்குது சரிங்களா. நான் ப்ராடக்ட் நேம் எடுத்துகிட்டு எங்கே போடுறேன், ஒய் ஆக்சிஸில் போடுறேன். அப்போ அது தனி ஒரு ஃபீல்டு ஆகுது. அதுக்கு பிறகு வந்து இந்த சேல்ஸ் அமௌண்ட் எடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் போடுறேன், அது ஒரு தனி ஃபீல்டாக ஆக்ட் ஆகுது. இப்போ என்ன நடக்குதுன்னா இது என்ன ஆகுதுன்னா மொத்தமாக ஆட் ஆகிடுது சரிங்களா. இது மொத்தமாக ஆட் ஆகி, அதாவது எது தனித்தனி லேப்டாப்புக்கு தனி டேபிளுக்கு தனின்னு பார்க்கல, மொத்தமாக ஆட் ஆகி அது ஒரு ஃபீல்டாகிட்டு அங்கே வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது உங்களுக்கு சரிங்களா. இப்போது என்ன பண்ண போகிறேன்னா இந்த கனெக்ஷனை கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ராடக்ட் ஐடியை என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ராடக்ட் ஐடியை சேர்த்து ஒரு கனெக்ஷன் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா. கனெக்ஷன் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே சார்ட்டோடைய ரியாலிட்டியை பாருங்கள். பார்த்தீங்களா, சார்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னா அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற ப்ராடக்ட் ஐடியும் இங்கே இருக்கிற ப்ராடக்ட் ஐடியும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அப்படி கனெக்ஷன் கொடுத்ததுனால இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இங்கே என்ன இருக்குன்னு இந்த டேபிளுக்கு தெரியும், இங்கே என்ன இருக்குன்னு இந்த டேபிளுக்கு தெரியும் சரிங்களா. எது மூலமாக தெரியும், இந்த ப்ராடக்ட் ஐடிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் மூலமாக தான் அதுக்கு தெரியும் சரிங்களா. ஏன்னா ப்ராடக்ட் ஐடி எப்போவுமே டிஃபர் ஆகாது சரிங்களா. லேப்டாப்புக்கு ஒரு ப்ராடக்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சேருக்கு ஒரு ப்ராடக்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே இருக்கிற ப்ராடக்ட் ஐடி இங்கோட லிங்காக இருக்கும்போது
இந்த ப்ராடக்ட் ஐடி இப்போ இது லேப்டாப்புக்கு 101 ப்ராடக்ட் ஐடின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு ப்ராடக்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க. அப்போ தானே அந்த ப்ராடக்ட் ஐடிக்கு 101 ப்ராடக்ட் ஐடிக்கு நேராக என்ன சேல்ஸ் இருக்கோ அதை என்ன பண்ணோன்னா அந்த லேப்டாப்புக்கு நேராக அதை ஆட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அப்போங்கிறது இந்த கனெக்ஷன் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இந்த கனெக்ஷன் கொடுத்ததுனால தான் இந்த 2 டேபிளுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பையே இந்த பவர் பிஐயில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஒரு டேபிள் நான் வந்து அடுத்த ஒரு சார்ட் கிரியேட் பண்ணி காணிக்கிறேன். இன்னொரு சிம்பிள் சார்ட். சரிங்களா? இப்போ இந்த ஒரு ஓரமாக தூக்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ அடுத்த ஒரு பை சார்ட் கிரியேட் பண்ணலாமா? ஒரு பை சார்ட் கிரியேட் பண்ணுவோம். பை சார்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ பை சார்ட் இப்போ நான் அந்த பை சார்ட்டை கிளிக் பண்ணோன்னா இங்கே கீழே வருது இல்லையா கொஞ்சம் ஃபீல்ஸு. இது எல்லா ஃபீல்ஸுமே எதுக்குள்ளேன்னா இந்த சார்ட்டுக்குள்ளே ஃபீல்ஸ் தான். சரிங்களா? வேறு எதுவுமே கிடையாது. இதை ஓப்பன் பண்ணோன்னா இங்கே வேறு கீழே வரக்கூடியது எல்லாமே இந்த சார்ட்டுடைய ஃபீல்ஸ் தான். சரிங்களா? இப்போ இந்த லெஜெண்டில் எது போடலாம்னா ரீஜன் போடலாம். சரிங்களா? ரீஜன் வைஸ் சேல்ஸை பார்க்கலாம். இந்த லெஜெண்டில் வந்து ரீஜனை போட்டோன்னா கலர் ஆகிடுச்சு. ஈஸ்ட்டுக்கு ஒரு கலரு, நார்த்துக்கு ஒரு கலரு, சவுத்து வெஸ்ட்டுன்னு ஒரு கலர் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ சேல்ஸ் அமௌண்ட் எடுத்து வேல்யூஸில் சேல்ஸ் அமௌண்ட் தானே. ஓகேங்களா? இப்போ கொடுத்தோன்னே என்ன ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு பை சார்ட் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இந்த பை சார்ட்டை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சு போச்சு சவுத் ரீஜனில் தான் அதிகமான சேல்ஸ் நடந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. சரிங்களா? அப்போ வந்து இப்படி தாங்க ஒரு டேட்டாவை நம்ம சிம்பிளாட்டு பவர் பிஐயில் அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவு இந்த இன்டர்ஃபேஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த 3 வியூவோடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ரிப்போர்ட்டிவில் இருக்கோம். ரிப்போர்ட்டிவில் கட்டாயமாக எல்லாமே சார்ட்ஸ் தான் இருக்கும். ஒரு மேனேஜருக்கு ஷோ பண்ணக்கூடிய வியூ இந்த ரிப்போர்ட் வியூ தான். சரிங்களா? நீங்கள் மற்ற 2 வியூவுமே உங்களுக்கான வேலை தான். சரிங்களா? க்ளீனிங் இருக்கிறதா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் தான் நடக்கும். உங்களுடைய வேலை. மற்றபடி உங்கள் மேனேஜர் எதை மட்டும் தான் பார்ப்பாருன்னா இந்த ரிப்போர்ட் வியூ மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட் வியூவை தான் நம்ம வந்து அழகாக பண்ணி நம்ம மேனேஜர் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணணும். சரிங்களா? இன்னுமே பவர் பிஐயில் அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். நான் அது கம்ப்ளீட்டாக பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். சரிங்களா? ஒரு பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சிம்பிளாக புரியும். இதில் வந்து நான் இந்த டேட்டா செட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்லி தந்ததை மட்டும் பார்க்காதுங்க. இன்னும் நிறைய ஃபீல்ஸ் உள்ள இருக்குது, நிறைய சார்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்களே க்ரியேட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? அதுவரை காத்திருங்கள். நன்றி.